சிபிஎஸ்இ கிளாஸ் 10 and 12 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த ஒரு வீடியோவை கவனமா கவனிங்க. யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. விஷயம் என்னன்னா, உங்களோட 10th and 12th ரிசல்ட் சீக்கிரமா இன்னைக்கோ நாளைக்கோ வரப்போகுதுனோ ஆர் வந்துருச்சுனோ ஒரு சில அஃபிஷியல் நியூஸ் சேனல்ஸ்லயே உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இதற்கு பின்னாடி இருக்கும் உண்மை நிலவரம் என்ன? உங்களோட ரிசல்ட் வந்துருச்சா? எந்தெந்த வெப்சைட்ல வந்திருக்கு? அதை எப்படி பார்க்கணும்? அண்ட் ஃபைனலி வரலைன்னா எப்ப வரப்போகுது? இது கூடவே யாருக்கெல்லாம் கிரேஸ் மார்க் அலோகேட் பண்ண போறாங்க அண்ட் யாரெல்லாம் செகண்ட் லெவல் டெஸ்ட் எழுதணும், எக்ஸாமை எழுதணும், இதை பத்தி தான் முழுமையா நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு 11th 12th நீட் ஜேஇன்னு சொல்லிட்டு எல்லா விதமான உங்களோட அகாடமிக்கல் நீட்ஸையும் பூர்த்தி பண்ண முடியும். அதற்கு தான் நாங்க இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ என்னதான் மேம் நியூஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் சொல்றாங்களே மேம்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டான டிஜிலாக்கருக்கு போறோம். டிஜிலாக்கர் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் வெப்சைட். இதுல பேசிக்கா நம்மளோட எல்லா ஐடென்டிட்டி ப்ரூஃப்ஸ் அண்ட் எஜுகேஷன் ப்ரூஃப்ஸையும் நம்ம வச்சுக்க முடியும். அப்பா அம்மாட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த டிஜிலாக்கர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்திருக்கக்கூடிய நியூஸ் என்ன? இட் இஸ் ரிசல்ட்ஸ் அவுட் நவ். பட் யாருக்கான ரிசல்ட்ஸ்? மத்திய பிரதேஷ்ல உள்ள ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 10th 12th ரிசல்ட்ஸ். இது சிபிஎஸ்இக்கு கிடையாது. விச் மீன்ஸ் ரிசல்ட்ஸ் இன்னும் வரலை. ரெண்டாவது விஷயம், எப்ப மேம் ரிசல்ட் வரப்போகுது? யாருக்கு ஃபர்ஸ்டா ரிசல்ட் வரும்? கிளாஸ் 10th பசங்களுக்கு தான் ஃபர்ஸ்டா ரிசல்ட் வரும். ஏன்னா அவங்களுக்கு தான் செகண்ட் எக்ஸாம் திருப்பி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கோ நாளைக்கோ மேக்ஸிமம் 2 to 3 டேஸ்க்குள்ள ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ இந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி பார்க்கறது? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்பார் ஐடி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் cbseservices.digilocker.government.in போய் கெட் ஸ்டார்டட் கொடுத்து உங்களோட டீடைல்ஸ், ஆக்சஸ் கோட் எல்லாத்தையும் கொடுத்து நீங்க ஃபைனலா அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 2-3 நாளுக்குள்ள ரிசல்ட் வந்துடும். இப்போ யாருக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கிடைக்கும்? நான் கிட்டத்தட்ட 1 மார்க்ல 2 மார்க்ல ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்கேன் மேம் அப்படிங்கிற பசங்களுக்கு தான் கிளாஸ் 10th அண்ட் கிளாஸ் 12th அந்த எக்ஸ்ட்ரா மினிமல் மார்க்கை போட்டு பாஸ் பண்ணி விடுவாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் பாஸ் ஆகிற அளவுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாஸ் பண்ணி விடுறதுக்கு கிரேஸ் மார்க் போடுவாங்க. மற்றபடி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கிரேஸ் மார்க் நஹி ஹே. நெக்ஸ்ட், மேம் நான் செகண்ட் டைம் திருப்பி எக்ஸாம் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நீட் ஜேஇக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல்லே நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தோம். நீங்க இப்போ இங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவை கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். வெற்றி 1.0 பேட்ச் ஃபார் ட்ராப்பர்ஸ் இல்ல ஃபார் எவ்ரிவன் மாத்தியாச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி பேட்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கிற நேரத்துல இருக்கக்கூடிய கம்மியான நேரத்தை கூட நீங்க நீட் ப்ரிப்பரேஷன், ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால நீட் ஆர் ஜேஇக்கு ஃபோக்கஸ் பண்றவங்க செகண்ட் டைம் எக்ஸாம் எழுத வேணாங்கிறது என்னோட சஜஷன். ஏன்னா நீங்க ஆல்ரெடி அந்த மினிமல் மார்க்கை வாங்கியிருப்பீங்க இல்லையா? ஸோ செகண்ட் டைம் எழுத வேணாம். அண்ட் இஃப் இன் கேஸ் இல்லை மேம் நான் எழுதியே ஆகணும், ஐ எம் லுக்கிங் ஃபார் சம்திங் எல்ஸ் தான் எழுதிக்கோங்க. ஆல்சோ நீட் வெற்றி பேட்சை பத்தி சொல்லணும்னா, இந்த பேட்ச்ல உங்க பிரமிளா மேம் அண்ட் ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய டாப் மாஸ்டர் டீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்ல உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. அஃப்கோர்ஸ் போர்டில் ரைட்டிங்ஸ்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும், பட் டீச்சிங் தமிழ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இந்த பேட்ச்ல உங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 ரூபாய், 8.2 rupees to be exact, ஒரு நாளைக்கு 8.2 rupees யூஸ் பண்ணி தான் நீங்க இங்க படிக்க போறீங்க. which means ஒரு பேசிக்கா உங்களோட பாக்கெட் மணியை யூஸ் பண்ணி நீங்க இங்க படிச்சுக்கலாம். அண்ட் எஸ், இது இட் இஸ் a 1-year course for NEET 2027. இது ஃப்ரெஷர்ஸ்க்கும், ட்ராப்பர்ஸ்க்கும், ரிப்பீட்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் பொருந்தும். சரியா? ஃபர்ஸ்ட் ட்ராப்பர்ஸ்க்கு வைக்கலாம்னு நினைச்சோம், பட் இப்போ அதை ஃபுல்லா மாத்தியாச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், இதை காசா பார்க்காம உங்க ஃபியூச்சருக்கான ஒரு சீரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டா பாருங்க. ரொம்ப குவாலிஃபைடான டீச்சர்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3த்தையும் எடுக்க போறாங்க. ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ மேக் யூஸ் ஆஃப் இட். ஃபைன். இப்போ ரிசல்ட் எப்போ வரும்?
டீட்டெயில்ஸ் என்ன ஏதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதை பத்தி ஆன் த ஸ்கேல் ஆஃப் 1 to 10 இந்த நியூஸ் பத்தி, இந்த ஸ்கேம்ஸை பத்தி ரொம்ப வஸ்ட்னா 10 கொடுங்க, இல்லைன்னா 1 or 2 அப்படின்னு கொடுங்க. பட் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கான அஃபிஷியல் நியூஸை ஃபர்ஸ்டா நம்ம சேனல்ல கொடுத்துருவோம். அது ரிசல்ட் வந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாச்சும் வந்தாலும் சரி. ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, so that you will get the news as soon as possible. And yes, Akana, that's it for the day. All the very best. God bless you. நன்றி, வணக்கம்.